வீரா சீரியல் ஜூலை 30 எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீரா கடையில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ராகவன் வீரா கிட்ட போய் பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத மாறன் பார்த்துட்ருக்காரு. ராகவன் வீரா கிட்ட போயிட்டு, வீரா நான் சொல்கிறேன்னு நீ தப்பாக எடுத்துக்காத, நாளையிலேருந்து நீ கடைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுமே அதை கேட்டு வீரா ஷாக் ஆகுறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, எதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போது ராகவன் வந்துட்டு, இல்லை கண்மணி இப்போ தான் கால் பண்ணான், நீ இப்படி கடைக்கு வேலைக்கு வர்றத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்களாம், அவங்க சொல்கிறதும் நியாயம்தான் அப்படின்னு சொல்ல, அப்போது வீரா வந்துட்டு, என்ன மாமா கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டிஷன் போடுறாங்களா, நான் இப்படி தான் இருப்பேன்னு அன்றைக்கி எல்லோரும் முன்னாடியும் தானே சொன்னேன், இல்லை மாமா என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னால் அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராகவன் வந்துட்டு, வீரா நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, அவங்க வசதியானவங்க, அவங்க வீட்டுக்கு வரப்போகிற மருமக இப்படி மாத சம்பளத்துக்கு கடைக்கு வேலைக்கு வர்றது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கா போல இருக்கு. நீ யோசிச்சு பாரு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீட்டு வேலையை பார்க்குறதுக்கே சரியாக இருக்கும், அப்போ உன்னால் கடைக்கெல்லாம் வர முடியாது, அதுக்கு இப்போவே விட்டுறது நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது, அப்போது வீரா வந்துட்டு, மாமா இங்கே பாருங்கள், இது வெறும் பணத்தை மட்டும் வச்சு கிடையாது, ஒரு பொண்ணோட தன்னம்பிக்கையும் கூட, செல்ஃப் ரெஸ்பெக்ட், இப்படி எல்லாமே இதில் அடங்கியிருக்கு, என்னால் அவ்வளோ ஈஸியாலாம் இதை விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராகவன் வந்துட்டு, இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, நீ நைட்டில் ஆட்டோ கூட ஓட்டக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே வீரா இன்னும் ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.